குருஷேத்திர போரின் 14வது நாளில் இரவு போர்க்களமே நடுங்கிற ஒரு வீரன் களத்துக்குள் நுழைந்தான். அவன் யார் தெரியுமா? மகாபாரதல்ல, அசுர சக்தியின் அடையாளம், பீமனின் மகன் காடோத்கஜன். அவன் களத்துக்கு வந்ததும் பாண்டவர் படைக்கு நம்பிக்கை பிறந்தது, கௌரவர் படைக்கு பயம் பிறந்தது. மந்திரம், மாயை, மின்னல் வேகம், ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான வீரர்களை சாய்த்தான். ஆனால் அந்த தருணத்தில் களத்துக்கு வந்தான் கர்ணன். கர்ணனிடம் இருந்தது தேவர்களின் ஆயுதம். அது சாதாரண ஆயுதம் இல்லை, ஒரே ஒரு முறை மற்றும் பயன்படுத்தக்கூடிய மகா சக்தி கொண்ட ஆயுதம். கர்ணன் அதை எரிந்த தருணம் ஆகாயமே இரண்டாக பிளந்தது போல ஒரு சத்தம். அடுத்த நொடி காடோத்கஜன் மண்ணில் விழுந்தான். ஆனால் விழுந்தது ஒரு உடல் மட்டுமில்லை, பாண்டவர் படையின் மிகப்பெரிய பாதுகாப்பும் அந்த இரவில் வீழ்ந்தது. ஆனாலும் அவன் மரணம் பாண்டவர்களை காப்பாற்றவே நடந்தது. என்றால் காடோத்கஜனை கொல்ல கர்ணன் பயன்படுத்திய அந்த ஆயுதம் நாளை அர்ஜுனனை கொல்ல பயன்படுத்த முடியாமல் போனது. அதுதான்